சிவாய நம. தீபம் என்றாலே ரொம்பவே சிறப்பு. அதுலேயும் திருவண்ணாமலை மகர ஜோதி அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. இந்த திருவண்ணாமலையில் மகர ஜோதி பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து கொண்டாடப்படுது. ஏன் இந்த மகர ஜோதிக்கு இவ்வளோ சிறப்பு? திருவண்ணாமலையை நினைத்தாலே போதும் முக்தி கொடுப்பாராம் சிவபெருமான். சிவபெருமான் கர்வத்தை அழித்து ஆணவத்தை அழித்து மனதில் பக்தியை உருவாக்கி அமைதிப்படுத்தக்கூடிய அற்புதமான கலியுக தெய்வம் சிவபெருமான். சிவபெருமான் எப்படி பக்தி சிறப்பு அப்படிங்கிறதுக்கு, பிரம்மனுக்கும் விஷ்ணுவும் கர்வத்தால் தான் பெரியவன் அப்படிங்கிற அகந்தையால் போட்ட சண்டைக்கு தனதோட முடிவில்லா அடிமுடி இல்லாத ஜோதி வடிவமான தன்னுடைய ரூபத்தை காட்டினது தான் இந்த மகர ஜோதியாக திகழக்கூடிய கலியுக தெய்வமான சிவபெருமான். இந்த சிவபெருமான் எப்பொழுதுமே நம்மளுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே கைவிடவே மாட்டார். அகந்தை அழித்து ஆணவத்தை ஒழித்து இன்ப வாழ்வை கொடுப்பார். தீபம் அப்படின்னாலே இன்பத்தை கொடுக்கக்கூடியது, ஒளியை கொடுக்கக்கூடியது, இருளை நீக்கக்கூடியது. அதுபோலவே ஐயன் எப்பொழுதுமே நம்ம உடனே இருந்து ஈசன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார், காட்சி கொடுப்பார். உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் சிவபெருமான் ஆட்கொள்வார். நம்மளுடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கி இன்ப வாழ்வை கொடுப்பார். அனைவருக்கும் மகர ஜோதி நல்வாழ்த்துக்கள்.